ஹாய் ஜோசப் விஜய், எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, ஏன்னா உங்களை நாங்கள் நல்லா வச்சுருக்கோம்ல. ஆனால் நாங்கள் தான் நல்லா இல்லை, ஏன்னா நீங்கள் நல்லா எங்களை வச்சுக்கல. என்ன ஜோசப் விஜய் சார் இப்படி நடந்துருச்சு, கோர்ட்டில் இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஸ்டாலின் அங்கிளை பார்த்து, ஊரா விட்டு நெய்யில் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. நீங்கள் வந்த நாள்லேருந்து ஊரா விட்டு நெய்யில் தான் ஸ்வீட்டே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆள் ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் விஜய் அங்குள் அவர் பேக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பாருன்னு. ஆனால் எந்த பாக்கெட்டுன்னு சொல்லலை. பேண்ட் பாக்கெட்டா, இல்லை ஷர்ட் பாக்கெட்டா, இல்லை பிட் பாக்கெட்டான்னு செய்கிறது பூராவுமே முளை மாறித்தனம், முடிச்ச வைக்கத்தனம். வச்சிருக்கிறது எல்லாமே கூமுட்டைங்க, தற்கூறிங்க. இதில் நீ எங்கே இந்த முதலமைச்சர் பதவி நீ தக்க வச்சுக்கிறதுக்குள்ள ஐயோ நீ பட போகிற பாரு. ஒரு நல்ல அறிவாளியாக ஒரு 4 பேர் கூட வச்சுக்கூடாதா? உங்கள் அந்த ஆனந்துன்னு இருக்கார், வயசானவர் மாதிரி இருக்கார், அவருக்கு கூட கேவலம் தெரியல எத்தனை தொகுதி என்னென்ன இதுன்னு. என்னதான் வச்சுருக்கீங்களோ. இப்படிலாம் நீங்கள் யாரெல்லாம் கேவலப்படுத்திட்டு நான் பெரிய தூயமானா வருவேன்னு சொன்னீங்களோ, இப்போ அந்த கேவலமானவங்க ஆளுங்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு கேவலத்துலேயும் கேவலம், படும் கேவலமாக இருக்கீங்க. எதுக்கு நீங்கள் பேசாமல் அதை ரிசைன் பண்ணிவிட்டு போயிடலாம், ஓகேங்களா? 2வது, உங்கள் பெண் ரசிகைகள்லாம் ரொம்ப உங்களை கேவலமாக நினச்சிட்ருக்காங்க. அவங்க கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்களா? ஏன்னா அப்படித்தான் பேசுகிறாங்க. அவங்க என் புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு எனக்கு தெரியல, சரிங்களா? உங்களுக்கு தான் குடும்பமே இல்லைல்ல, நிறைய கோடியாக பணம் வச்சுருக்கீங்கள்ல, நீங்கள் கொடுக்கலாம்ல உங்கள் பணத்தில் அந்த கரூருக்கு. இப்படி ஏமாற்றிட்டீங்களே, உயிரையும் எடுத்துட்டீங்க, வேலை கொடுத்த மாதிரி கொடுத்து, அதையும் உங்களுக்கு தெரியும் வேலை கொடுத்தா இது செல்லாதுன்னு. சும்மானா ஐவாஷ் தானே, கேடி ஏமாற்றிட்டீங்களே. இந்த பாவம் பல ஜென்மத்துக்கு சேரும். கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுங்க, சரியா? உங்கள் கை காசில் உங்கள் பணம் வச்சுருக்கீங்க, உங்கள் பிள்ளை குட்டி எல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சு, அதையாவது தானம்